வணக்கண்ணே. வணக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு பிசிகா சார்பால் நடத்தப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அக்டோபர் 2 அப்படிங்கிறத தாண்டி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் 3 ஆண்டுகளாக இந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கூட்டணியில் தான் போட்டிட்டும் வெற்றி பெற்றாங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 ஆண்டு காலம் பேசாத இந்த அரசியலை இல்லை இன்னும் 2 ஆண்டுகளில் இவங்க இதை செஞ்சுருவாங்களான்னு எந்த ஒரு உறுதித்தன்மை இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் இந்த மது ஒழிப்புங்கிறதே முதல் திட்டமாக கொடுத்து தேர்தலில் சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டுகள் ஆகியும் இதை செய்யலை அப்படிங்கிறது ஒன்று. உண்மையிலே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை சுட்டி காட்டி தான் இதை பண்ணுறாரு அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் திமுக அதை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கானா அண்ணன் அவர்களுக்கே இல்லை அப்படிங்கிறதான் என்னோடது. ஏன்னா எந்த ஆட்சி இங்கே இருக்குதோ அந்த ஆட்சி சம்மந்தப்பட்ட கட்சியவே இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டு நான் கேட்குறேன், மாநாட்டில் மதுவை ஒழிச்சிரும்னு திராவிட முன்னேற்ற கழகம் பேசுதுன்னா நீங்கள் பேசலாம், நான் பேசலாம், வேறு கட்சிகள் பேசலாம். ஏன்னா நம்மக்கிட்ட அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிற திமுக மாநாட்டில் பேசுறதை விட சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்றிட்டு வச்சுங்களேன், அண்ணன் திருமாவளவனோட கோரிக்கை நிறைவேறிடும். அப்போ மாநாட்டில் திமுக கூட்டு பேச விட்டு இது சாத்தியமா, இல்லை அவங்க கூட்டணியில் இருக்க விசிகா சொன்னதுனால சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றது சாத்தியமானு நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த கேள்வியை நம்ம அண்ணன் திருமாவளவன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க இந்த ஒரு வார்த்தையில் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற பேசும்போது எப்பவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் ஒன்றிய அரசு மதுவை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை திருத்தணும், நம்ம வீட்டை திருத்தணும், அப்புறம் நம்ம தெருவை திருத்தணும், ஊரை திருத்தணும், நாட்டை திருத்தணும் தான் பேசுவோம். அது மாதிரி அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கவங்க முதல்ல குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஒரு குறைஞ்சபட்ச தொடர்பாக. அதுக்கப்புறம் இந்த மாநிலம் நாம் அரசியல் பண்ணக்கூடிய தமிழ்நாடு அரசியலில் இங்கே மதுவை ஒழிக்கலன்னு சொல்லலாம். அப்போ இங்கே ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசாமல் இங்கே ஆட்சியில் இருக்க மதுவை ஊக்குவிக்கிற வருடந்தோறும் மதுவை அதிகப்படுத்தி விற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்த கொண்டிருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் வச்சுக்கிட்டு திமுகவை மேடையில் ஏற்றிட்டு தீர்மானம் போட மட்டும் மது ஒழிச்சுருன்னு சொல்வது எவ்வளவு மக்களை ஏமாற்றுகிற தனம் என்பதை மக்கள் இந்த அக்டோபர் 2ஆம் தேதி புரிஞ்சுக்கிறாங்க. அதில் அதிமுகவும் பங்கேற்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே ஒன்று தான். அதிமுக போன முறை ஆட்சியில் இருந்தது, இப்போ எதிர்கட்சி ஆனதுனாலே அதிமுக சேர்றது ஒன்றும் சரியான கொள்கையாயிருமா? அப்படி அதிமுக சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா போன முறை அதிமுக இந்த மதுவை நீக்கிருக்கலாம்ல. எல்லாரும் உடனே சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் போன முறை 500 கடையை மூடணும், நாங்கள் 400 கடையை மூடணும் அப்படிம்பாங்க. கடையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஏன் லாபத்தோட எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே இருக்குது? வருட விற்பனை எப்படி கூட்டிக்கிட்டே இருக்குது? மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பைத்தியக்காரத்தனமாக இருக்குதா? 500 கடையை மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, விற்பனை மட்டும் அதிகமாகிட்டே இருக்குன்னா அப்போ நோக்கம் என்ன? உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் மரணங்கள் இந்த சாராயத்தினால மட்டும் நிகழுதுங்கிறது உண்மை. அதை அவங்க தடுக்க நினச்சிருந்தா ஒரு கையெழுத்தில் முடியக்கூடிய காரியங்க. முன்ன சொல்கிற இந்த அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருந்தாங்க விருதுநகர் மாவட்டத்தில், அவர் கூட சொன்னார், அப்படிலாம் டப்புன்னு நிப்பாட்டிட முடியாது, கிடுகிடுன்னு நடுங்குமில்ல அப்படின்னாரு. ஏன் கொரோனா வந்துச்சு டப்புன்னு தான் நிப்பாட்டினோம், ஒருத்தரும் நடுங்கலை, ஒருத்தரும் சாகலை. அப்போ நாம் தான் முடிவு செய்யணும். அப்போ நாமனா அந்த சொல்லக்கூடிய கட்சிகள் முடிவு செய்யணும். எதிர்கட்சியாக இருக்கும்போதும் ஒரு குரல் கொடுத்துட்டு ஆளுங்கட்சி ஆகும்போது செய்ய முடியாது அப்படிங்கிற சூழலை திமுக செய்யுதுன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது செய்யாமல் இருந்துட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் குரல் கொடுக்குற வேலையை அதிமுக செஞ்சு ரெண்டும் ஒன்று தானே. அதனால் அவங்க வர்றதில் போகிறதில் எங்களுக்கு ஒன்றும் சங்கடமே இல்லை. மது ஒழிப்பு சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் மது ஒழிப்பு சாத்தியம். இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளால் சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். திராவிட கட்சிகள் செய்யவில்லைங்கிறதுக்காக மது ஒழிப்பு சாத்தியம் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் ஆட்சி வருகிற போது இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை உங்களுக்கு புரிய வரும். அக்டோபர் 2ஆம் தேதி நடக்கிற மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை கூட அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளாக களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை அழைப்பு விடுக்கலை. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லதாண்டா, யாரெல்லாம் மதுவை ஒழிக்கணும்னு கொள்கை இல்லையோ அவங்கெல்லாம் மாநாடு வைக்கிறாங்க, நடத்துறது சேர்க்குற வரைக்கும். மது வேண்டான்னு கொள்கை இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இல்லை. நான் இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா உண்மையில் அவங்க மதுவை ஒழிப்போன்னு பேச 15 ஆண்டுகளாக மதுவை எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கிற நாம் தமிழர் தான் முதல் அழைப்பு வந்திருக்கணும். இல்லைங்க பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகளே நாம் தமிழரோட கூட்டணியில் சேரக்கூடிய அந்த தோற்றமாக தான் வந்திருக்கோம். ஏன்னா அவங்க சொல்கிற இந்த தத்துவம் சித்தாந்தம் இந்த மாநாடு அது யார்கிட்ட உண்மையில் இருக்குன்னா அது நாம் தமிழர் தான் இருக்குது. இன்னும் தமிழக வெற்றிகளும் நீங்கள் சொன்னது போல் அண்ணன் விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் அவர் கொள்கைன்னு சொல்லலை. அவர் மதுவை முழுவாக ஒழிப்பேன், படிப்படியாக ஒழிப்பேன், பக்கத்தில் வச்சு ஒழிப்பேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. அவரே கூப்பிடுவாங்கன்னா நாம் தமிழரை கூப்பிடணும். அதோட நோக்கம் தான் இல்லை. அவர் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறாரு, ஸ்டாலின் வர்ற நேரத்தில் இல்லை திமுக இருக்கக்கூடிய பொறுப்பாளர் வர்ற இடத்துல சீமான் அவர்களை வரவேற்பதில் அவருக்கு கூட்டணி சிக்கல் இருக்கலாம். ஏன்னா ஒரு பழைய காணொலியை வெளியிட்டதுக்கு அண்ணன் ஏன் வெளியிட்டான்னு தெரியல, அட்மின் வெளியிட்டாங்க. அதிகாரம் கேட்கறது நான் கேட்கல, நான் பழைய கேட்டேன், 1990 நாங்கள் கேட்டோம், ஆனால் இப்பொழுது ஏன் வெளியிட்டார் என்று தெரியவில்லை. நான் இப்பொழுதுதான் டெல்லியிலேருந்து மதுரை வந்திருக்கேன், அதை என்னென்னு ஐடி இங்கே விசாரிக்கணுங்காரு. ஏன் 1990 கேட்டதை நாங்கள் இப்போயும் கேட்குறோம்,
கூட்டணி பங்கு எப்படி கட்சியில் கூட்டணி இருக்குதோ அது ஆட்சியிலும் பங்கு அப்படின்னு உரத்து அண்ணன் திருமாவளவன் அவர்களால் சொல்ல முடியல. அப்புறம் எப்படிங்க நாம் தமிழர் அந்த இடத்துல கூப்பிடுவார்? அதில் ஒன்றும் வியப்பெல்லாம் கிடையாது. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு இல்லைன்னு சொல்கிறீங்க. விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவ அர்ஜுன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று வந்த உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சர் ஆகும்போது நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்கலாமுங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்களுமே கேட்கணும் தான் சொல்கிறோம். எங்கள் அண்ணன் திருமாவளவன் 1990 தொடங்கின அந்த கோஷத்தை ஏன் வலிமையாக கொண்டு வந்து சேர்க்கலங்க தான் எங்கள் கேள்வி. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுன் இந்த கட்சியோட மாநில துணை பொதுச்செயலாளர் இப்போ ஆயிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் அதை அட்மின் போட்டார் அப்படின்னு ஏன் பதறாங்க? அவரோட காணொலி தானே அது. பழைய காணொலியாக இருந்தால் கூட இது இப்போ ஏன் போட்டாங்கன்னு தெரியல, நான் அது என்னன்னு போய் விசாரிக்கிறேன், நான் இனிமேல் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு பதற வேண்டிய அவசியம் என்ன வருது? இப்போ இந்த கேள்வியெல்லாம் எழுப்புனதுனாலே என்னவோ சரி அதை போய் பேசி விட்றியா, ஆமாம் என் பங்கு தான் வேணுமியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உரத்து பேசிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் உதயநிதியை கேள்வி கேட்டுட்டோம். நான் கேட்குறேன், உதயநிதியை கேள்வி கேட்டுட்டு அந்த கூட்டணியில் நீங்கள் தொடர முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இது அவங்க சார்பில் பேசுனா திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது கூட்டணி கடந்த உறவு. நீ பேசுகிற மாதிரி பேசு, நான் கேட்குற மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே ஒழிய அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குங்கிறது எப்போதும் திமுகவிடம் நடக்காது. ஏற்கனவே காங்கிரஸ் குரல் எழுப்பி இளங்கோவன் அடக்கப்பட்டிருக்கிறார். அழகிரி எழுப்பி அழகிரி அடக்கப்பட்டிருக்கிறார். ஒருத்தர் பேசுகிற போது ஒருத்தர் அமைக்கப்பட்டிருக்கிறாரு. இப்போ கார்த்திக் பேசுகிற போது செல்வ பெருந்தகை அடக்குகிறார். அப்படி ஒவ்வொரு செல்வ பெருந்தகை பேசுகிற போது இளங்கோவன் அடக்குகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அதிகாரத்தில் பங்கு கேட்டவர்கள் திமுகவிடத்தில் மட்டப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஒழிய ஒருபோதும் அந்த பங்கு கிடைச்சதில்லை. என் அண்ணன் திருமாவளவர்களுக்கு திமுக எத்தனை தடவை கூட்டணி வச்சிருக்காரு, எத்தனை தடவை ஜெயிச்சிருக்குன்னு தெரியாதா? இன்னை வரைக்கும் கூட்டணியில் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தராதவங்க இப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா? இது இன்னைக்கு தான் நீங்கள் போடுற கோஷமா? இது இவ்வளோ நாள ஏன் அந்த கோஷத்தை உயரி எழுப்பல அப்படிங்கிறதா எங்கள் கேள்வி. உங்களோட வாக்கு இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளோட வாக்கு இல்லாமல் 38 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதா? அந்த 2 தொகுதி விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற 2 தொகுதியில் மட்டும்தான் மற்ற கூட்டணி கட்சியோட வாக்கு அவங்களுக்கு வந்து சேர்ந்ததா? இதை கவனம் ரொம்ப எளிமையாக கேட்கலாமே, உரத்தை கேட்கலாமே. ஏன் அண்ணன் அட்மின் மேலே பழி போடுறாரு? இந்த கேள்வியெல்லாம் எழுப்பப்பட்டதுனால ஆதவ அர்ஜுன் வச்சு ஒரு பதில் கொடுக்குறாங்க. நாங்கள் உதயநிதியே கட்டுறோம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் வன்னியரசு இப்போல்லாம் தொலைக்காட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போய் பேசுகிறாருன்னு. அவர் பேசின காணொலி பழைய இருக்கு பாருங்க. அவர் தான் தொலைக்காட்சியில் உட்காந்து நியூஸ் ஒன்றில் சொல்கிறாரு, கருணாநிதி அவர்கள் நாங்கள் கூட்டணிக்கு போய் நிற்கும் போது பொது தொகுதி வேணும்னு கேட்டோம். பொது தொகுதியில் நீங்கள் பொதுக்குளத்தில் எப்படி தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் அது மாதிரி பொது தொகுதி நிற்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு கருணாநிதி தான் சொன்னார் அப்படின்னு நியூஸ் 7 அவரே கேட்குறாரு. இது ரெக்கார்ட் செய்யப்படுது. வன்னி அரசு யாருன்னு சொல்லுவாருன்னு கேட்டது கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னவர். அப்படி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு பேசிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? கூட்டணி தேவைப்படுகிற போது சமரசம் தேவைப்படுகிறது. அப்போ அதிகாரத்தில் பங்கு கூட்டணி இல்லாத போது, ஆட்சியில் பங்கு கூட்டணி இல்லாத போது, அதிகாரம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்க கூட்டணியில் இருக்கிற போது. இதுதான் அவங்க நிலைப்பாடு. இப்போ கூட்டணி பிளவற்றுன்னு சொல்கிற வரீங்களா? எடுத்து கேள்வி கேட்டா அது கேள்வி வரிசையாக கேட்டு பாருங்களேன். அப்புறம் பிளவுபடல் இதுக்கு முன்னாடி எப்படி பிளவுபட்டுச்சு, இதுக்கு ஆட்சி மாதிரி நம்ம பார்த்தது இல்லையா? கூட்டணி மாதிரி பார்த்தது இல்லையா? திமுக அதிமுக அண்ணன் திருமாவளவன் கூட்டணிக்கு போனது இல்லையா? ஏன் ரெண்டுமே வேண்டாம், கட்டு விரியனும் வேண்டாம், இந்த பாம்பு வேண்டாம் அந்த பாம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கூட்டணிக்கு அவர் குரல் கொடுத்து அண்ணன் விஜயகாந்த் வச்சு செஞ்சது நமக்கு தெரியாதா? அதே அண்ணன் விஜயகாந்த் தனிச்சு நின்று போயிட்டார், கடைசியில் காணாமல் போயிடுச்சு அந்த கட்சி. ஆனால் அங்கே இருந்த இந்த விரியா அந்த விரியான்னு பேசுகிற திருமாவளவன் அண்ணன் அவரு கூட சேர்ந்து உயரமாக குரல் கொடுத்த எங்கள் அண்ணன் கருப்பு துண்டுக்காரர் வைக்கோ, இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு யார்ட்டு இருக்குது? திமுக இருக்குது. அப்போ அந்த கட்டுவிரி என்னாச்சு? இப்போ திமுக கட்டுவிரியன்னு தெரியலையா அவங்களுக்கு? ஏன் அப்போ இப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது. உண்மையிலேயே ஒரு மாற்று கட்சி அரசியலாக வந்த விஜயகாந்த் அவர்களை அந்த அரசியலிருந்து முழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகவே திமுக தூண்டுதல் பேர் தான் வைகோ அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து தான் அவங்களை அழிக்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தேவைன்னா ஒரு அரசியல் பேச்சு, தேவையில்லைன்னா ஒரு அரசியல் பேச்சு கண்டிப்பாக பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தந்தை பெரியாருக்கு மாலை அணிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? மாலை அணிச்சிருக்காரு, அப்படி தான் பார்க்குறேன். இதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. எந்த ஒரு தலைவருக்கும் எடுக்காத திடீர்னு நேரில் போய் மாலை அணிச்சிருக்காருல திடீர்னு, அப்போ திராவிட அரசியல் எடுக்க வராருங்கிற இல்லை, நம்ம அப்படி ஒரு சடார்னு ஒரு சார்பை நம்ம பார்த்துட வேண்டாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அம்பேத்கர் சிலைக்கு, இதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய ஒரு சில சிலைக்கெல்லாம் அவர் வரலனாலும் அவர் கட்சிக்காரங்க செஞ்சுருக்காங்க ஒரு சில நேரங்களில். இப்போ இந்த இதுக்கு அவர் வெளிப்படையாக வந்திருக்காரு. முதல் முறை எனக்கு சொல்ல போல வெளிப்படையாக வந்திருக்காரு. அவர் இன்னும் மாநாட்டில் அவரோட கொள்கைகள் சொல்லட்டும். அவர் எந்த சார் இப்போ வேணால் நீங்கள் சொன்னது போல் பெரியாருக்கு மாலையிட்டதுனால அவர் தமிழ் தேசிய அரசியல் தான் வருவேன்னு எப்பயுமே அவர் சொல்லலை. பெரியாருக்கு மாலையிட்டதுனால திராவிட தேசியம் பேசுவாரோன்னு நமக்கு அச்சம் வருகிறது. நாளை இந்திய தேசியம் பேசலாம்.
அவர் யார் பின்னணியிலேருந்து வராரா இல்லை தனிச்சு வராரா எதுவுமே நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அவரோட மாநாட்டில் அவர் சொன்னது போல் அவர் கொடியும் பேரும் மட்டும் வெளியே வந்திருக்கு. அவரோட கொள்கைகள் வெளிவருகிற போது அவர் எந்த மாதிரி அரசியலை எடுக்கிறான்னு பார்ப்போம். அது நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியலோடு ஒத்து போகிறதா ஒத்து போகலையா அப்படிங்கிறத அப்புறம் தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் எனக்கு அவருக்கு சிலைக்கு மாலை போடுறதுல எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனாலும் எங்கள் பார்வையில் பார்க்கும்போது அவர் எல்லோரோட சிலைக்கும் அடுத்து மாலை போட தயாராகிக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. அக்டோபர் 27 நடக்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டில் சீமான் அவர்களை அழைச்சிருக்காங்களா? அப்படி நாம் தமிழர்லேருந்து யாரும் செய்தியும் சொல்லலை. தமிழக வெற்றி கழகத்துலேருந்து அப்படி யாரும் அறிவிப்பு இன்ன வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அப்படி ஒரு அழைப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே தெரிய வரும்னு நினைக்கிறேன். கூட்டணி ஏற்பாடு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு யாரோட? நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் அப்படி யாருமே சொல்லலையே. பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இல்லை அப்படின்னு நீங்கள் ஊடகங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களை பொறுத்தளவு தனக்கு எதிர்கருத்துக்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அவங்க பிறந்த நாட்கள்லையோ அவங்களோட வீட்டு இல்ல விழாக்கள்லையோ அவங்க புதிய கட்சி தொடங்குகிற போதெல்லாம் அதை அழைத்து வரவேற்று அதை மகிழ்கிற பண்பு எப்பயுமே உண்டு. அதன் அடிப்படையில் அண்ணன் கமலஹாசன் கட்சி தொடங்குற போது வரவேற்று நேரில் போய் பார்த்தாங்க. தனகரனை தனித்து நிற்கும் போது கூட வாழ்த்து தெரிவித்தாங்க. இப்போ விஜய் அண்ணன் அரசியலுக்கு வர்றாருன்னா வரவேற்கிறாங்க. ஏன்னா அரசியல் எல்லோருக்கும் உரிமை. அரசியல் யாருனாலும் அரசியல் செய்யலாம். நான் தான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லது செய்கிறதுக்குள்ளே போட்டி வேணும். இங்கே கெட்டது செய்வங்களாக போட்டி போடும்போது நல்லது செய்யறதுக்காக போட்டி போடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உள்ளவங்க நாங்கள். அதன் அடிப்படையில் எங்கள் அண்ணன் அவரை வரவேற்றாரு. விஜய்க்கு மாத்திரம் தனியாக ஒவ்வொரு வாழ்த்து சொல்ல காரணம் என்ன? கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கு. திடீர்னு ஒவ்வொரு பதிவுக்கு ஒரு வாழ்த்து செய்ய சீமான் அவர்கள் சொல்ல காரணம் என்ன? இல்லை, அதுதான் நான் சொல்ல. கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு வாழ்த்து சொல்கிறாரு. கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாதிரி இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை, வாழ்த்து சொல்கிறதே கூட்டணிக்குன்னா அப்புறம் மற்ற இதில் அரசியலாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இது நான் மறுபடியும் சொல்லிவிட்டு அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. தனித்து தான் போட்டி நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளுக்கு அண்ணன் வேட்பாளரை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி உங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. நான் இன்னும் சொல்ல போகிறேன், நீங்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு திருப்பி கேட்கறனால சொல்கிறேன். கொள்கைகளை அறிவிக்காத கட்சியோடு கூட்டணின்னு எப்படி உறுதிப்படுத்த முடியும்? அவங்க கொள்கை நிலைப்பாடை சொல்லட்டும், அதுக்கப்புறம் கூட்டணியாக இல்லைங்கிறத அப்புறம் பேசிக்கலாம். தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் நாம் தமிழரோட வாக்கு விகிதம் குறையுமா? இல்லை, இந்த ஒரு கேள்வி அபத்தமாக நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் வருகிற போது இப்படி தான் சொன்னாங்க. நாம் தமிழர் கட்சி யாரோட வாக்கை வாங்கும், எங்கேருந்து ஓட்டை பிரிக்கும் அப்படின்னாங்க. இப்போ அதுபோல் தமிழக வெற்றிக்கெல்லாம் யார் ஓட்டை பிரிக்கும், நாம் தமிழர் ஓட்டை பிரிக்குமா அப்படின்னு. இங்கே ஓட்டு பிரிக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒரு வேலையும் கிடையாது. ஒரு வாக்கு வாங்க போகிறோம். இப்போ நாங்கள் எப்படி வந்து எங்களுக்கான கொள்கையை சொல்லி எங்கள் வாக்குகளை பற்றி நீங்கள் 8% வாங்கியிருக்கோம். அது மாதிரி விஜய் அவர்கள் கொள்கை சொல்லி வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குது. அது நாம் தமிழர் இருக்கவங்க அங்கே போகிறாங்களா, திமுக இருக்கவங்க அங்கே போகிறாங்களா, காங்கிரஸ் இருக்கவங்க அங்கே போகிறாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஒரு வாக்கு அவரவருக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது. எல்லாரும் அவங்க ஜனநாயக நாட்டில் அவங்களோட கொள்கையை சொல்ல போகிறாங்க. எந்த கொள்கையை மக்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வாக்கை செலுத்த போகிறாங்க. அதனால் இது பிரிக்கிறது வாங்குறது அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் ரசிகர்கள் முக்கால்வாசி நாம் தமிழரில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் தமிழருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற மாதிரி சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சர்ச்சை தான் ஓடுது. அது நேதின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி பார்த்தா 2007 காலகட்டத்தில் அண்ணன் விஜய் அவர்களை நானும் தான் சந்திச்சிருந்தேன். நர்சீர் மன்றத்தின் சார்பாக சந்தித்தேன். நீங்கள் கூட தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. உரிமை இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் 50 பேர் கலந்துவிட்டு 50 பேரில் 6 பேர் தான் கேள்விக்கிட்டோம். அதில் நான் ஒரு ஆள் தான். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் நான் ஒரு மாநில பொறுப்பில் உட்காந்துட்ருக்கேன். அண்ணன் விஜய் கட்சி தொடங்க போகிறாரு. அதுக்காக நான் விஜய் கூட போய் சேர்ந்துட முடியுமா? கொள்கை வேறு, ரசிக மனப்பான்மை வேறு. சினிமா வேறு, அரசியல் வேறு. எனக்கு சினிமாவை பிடிக்குதா? இன்றைக்கி அண்ணன் விஜய் மட்டும் இல்லை, யார் படம் பிடிக்குது, எல்லார் படம் நாங்கள் பார்க்க தான் செய்வோம். நல்ல கருத்து எங்கேருந்து சொன்னாலும் எடுக்க தான் செய்வோம். நான் அரசியலாக பார்க்குற போது ஒரு தத்துவம் தேவைப்படுது, ஒரு சித்தாந்தம் தேவைப்படுது. அந்த சித்தாந்தம் அண்ணன் விஜய் அவர்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுவும் நாம் தமிழரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முதல்லையே தெளிவாக பாடம் எடுத்திருக்கோம். ஒரு அரசியல் எப்படி என்னங்கிறத பாடம் எடுத்திருக்கோம். அதனால் அப்படியான ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்பே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் சொன்னது போல் சினிமா விஜயாகவும் அரசியல் சீமானாகவும் தான் எங்கள் பிள்ளைங்க இருப்பான்னு நான் நம்புகிறேன். நன்றிண்ணே.